இந்த புத்தி என்ன பண்ணுது? தான் நிறைவடை வேணும் எப்படின்னா, அ அனைவரையும் அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. அதனால நெறைய பேர சேர்க்குது, சில பேர விட்டுடுது. ஸோ அந்த மாரி. அப்புறம் இந்த சம்ஸ்காரா அப்படின்றது வந்து ரொம்ப அ எல்லாமே சரியா கடைப்பிடிக்கணும். எல்லாம் அமைதியா இருக்கணும். ஒரு சீரான விஷயங்களா இருக்கணும். ஒரே ஒரே டைம்ல எல்லா வேலையும் செய்யணும். எந்த மாற்றத்துக்கும் அது அவ்வளவா விரும்பாது. ஸோ ஒரு அ ரொம்ப நல்லவன் அப்படின்ற ஒரு அ ஐடென்டிட்டியோட அது இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த சித்தா தான் வந்து இந்த 3த்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ஆ எப்பயுமே வந்து கெட்டதா இருக்கிறதில்ல. ஒரு சில டைம் அது நல்லதும் செய்யுது, ஒரு சில டைம் கெட்டதும் செய்யுது. பட் அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு வந்து எதுவுமே கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. தன்னெர்ச்சியா எல்லாமே நடக்கணும். அம் அப்புறம் எதுவுமே வந்து கூடியதா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம நெனச்சா உடனே செஞ்சிடணும். அப்படின்னு நெனச்சு அப்படின்னு இருந்தா அது சித்தா தான். ஸோ உடனுக்குடன் செஞ்சிடணும். அப்புறம் வந்து அதுக்கு வந்து பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ தெரியாதது கூட தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய டைம் வந்து